அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள்ல அதிக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மார்ச் 29ஆம் தேதி இதை செய்யுங்கள். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சுகஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய சனி மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் நுழைகிறாருங்க. சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக 5ஆம் இடத்தில் 6 கிரக நிலைகள் ஒன்றாக இணைகின்றன. மேலும் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய இந்த வேளையில் மிக வலுவாக சூரிய கிரகணமும் நடைபெற போகிறது. மேலும் அமாவாசை தினமும் ஒரே ராசியில் சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுகிறது. அதிலும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் ஏற்படக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான விசேஷ மாறுதலை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பதால் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போது தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எவ்விதமான தடையும் சிரமமும் இன்றி சிக்கலும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்தி கொள்ளும் போது பல சங்கடங்கள் உறுதியாக தங்களுடைய வாழ்வில் விலகும். அது மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாது இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமம் நிறைந்த பணிகளில் நல்ல மாறுதலும் முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த தருணத்தை தவறாமல் சரியாக பயன்படுத்தி கொள்வது நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது. கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சப்தமத்தில் மிக வலுவாக வீற்றிருக்கிறார் குரு பகவான். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் இருப்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த வேளையில் பூர்த்தி ஆவதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். சுகஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5இல் நுழைகிறார் சனி. 5இல் ராகு வலுவாக வீற்றிருக்கிறார். ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமான சூரியனும் வலுவாக வீற்றிருக்கிறார். உச்சம் பெற்ற நிலையில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் சுக்கிரன். பின்னோக்கி நகர்ந்த நிலையில் நீச்சம் பெற்ற அமைப்பில் வித்யாகாரகரான புதன் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க. இந்த வேளையில் சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாகவும் மாறுகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய் 9இல் நீச்ச நிலையில் பின்னோக்கி நகர்ந்த அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சூரிய கிரகணம் அமாவாசை சனி பெயர்ச்சி மற்றும் 6 கிரக நிலைகளின் ஒன்றாக இணைவு போன்ற பல அதிரடியான மாறுதல் ஏற்படுவதால் உறுதியாகவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் இணைந்து இந்த வேளையில் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய வேளையில் அமாவாசை நிகழ்வு வருவதால் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்களை தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பித்ரு கர்மா பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷத்தின் காரணமாக பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்களை ஏன் எதற்கு என்று தெரியாமல் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது பித்ரு கர்மாவை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமாவாசை வழிபாடு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பெண்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்வதால் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்க முடியும். அன்றைய தினம் உறுதியாகவே அதிகாலையில் எழுந்து நீராடி எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். தென்புலத்தார் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்றைய தினத்தில் அதிகாலையிலே எழுந்து நீராடி தர்ப்பணம் கொடுத்துவிட்டு அன்றைய தினத்தில் தங்களால் இயன்றவரை தானம் தர்மம் கொடுப்பது நல்லது. அன்னதானம் கொடுப்பது மகத்தான புண்ணியத்தை தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். மட்டுமல்லாது பித்ருக்களுக்கு அன்றைய தினத்தில்
நேரத்தில் படையல் கொடுக்க வேண்டும். காகத்திற்கு தவறாமல் உணவு அருந்துவதற்கு முன் கொடுக்க வேண்டுங்க உணவு. அது மட்டுமல்லாது 5 வகையான பொருட்களை அன்றைய தினத்தில் தானம் கொடுப்பதால் மகத்தான புண்ணியமும் ஐஸ்வர்யமும் செல்வமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும். அரிசி, பருப்பு, வெல்லம், நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் போன்ற பொருட்களை தானமாக கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல மகத்தான காரியங்கள் எளிதில் கைகூடும். அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை முடித்ததற்கு பிறகு குலதெய்வ வழிபாடு போன்றவற்றை மேற்கொள்ளலாம். இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். அன்றைய தினத்தில் செய்யக்கூடாது என்று பார்க்கக்கூடியவை நிச்சயமாக நகம் வெட்டுதலோ கடித்தல் போன்ற நிகழ்வை நிச்சயமாக செய்யக்கூடாது. தலைமுடியை விரித்து வைக்கக்கூடாது. தலைமுடி வெட்டக்கூடாது. குளிக்காமல் எந்த ஒரு பணியையும் மேற்கொள்ளக்கூடாது. சமையல் போன்றவற்றையும் குளித்துவிட்டு மேற்கொள்ள வேண்டும். கோலம் போடுதல் மிக ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முன்னோர் வரவிற்காக நிச்சயமாக அமாவாசை தினத்தில் கோலம் போடுதலை தவிர்க்க வேண்டுங்க. வீட்டின் வாசல் முள் கோலம் போடக்கூடாது அன்றைய தினத்தில். அது மட்டுமல்லாது புதிய காரியங்களை துவங்கக்கூடாது. தசாபுத்திகளின் அடிப்படையில் சில பணிகளை மேற்கொள்ளலாம். குறிப்பாக எண்ணெய் தேய்த்து கொளிக்க கூடாது. இது போன்ற பணிகள் செய்யாமல் இருந்தாலே மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சூரிய கிரகணமும் ஏற்படுவதால் சூரிய கிரகணத்தின் போது வெறுங்கண்களால் சூரியனை காணக்கூடாது. அது மட்டுமல்லாது சூரியனும் பூமியும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரன் இடையில் வரக்கூடிய இந்த தருணத்தில் நேர்மறையான சிந்தனையுடன் இருக்க வேண்டும். இறை வழிபாடு மற்றும் முன்னோர் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். நேர்மறையான சிந்தனையுடன் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கிரகணம் முடியும் வரைக்கும் நேர்மறையான சிந்தனைகளை தவிர்த்திடுங்க. துளசி இலைகளை உணவில் பயன்படுத்துங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் கொடுக்கும். செய்யக்கூடாதவையாக பார்க்கப்படுவது கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது, நகம் வெட்டவோ கிள்ளவோ கடிக்கவோ கூடாது. கடினமான பணிகள் எதையும் செய்யக்கூடாதுங்க. பளு தூக்குதல் போன்ற கடினமாக இருக்கக்கூடிய பணிகளை தவிர்ப்பது நல்லது. வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது என்பதை சூரிய கிரகணம் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. இப்படி இந்த 29ஆம் தேதி சூரிய கிரகணம், அமாவாசை என இரு முக்கிய நிகழ்வுகள் வரக்கூடிய வேளையில் விழிப்புணர்வுடன் இருந்தால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக இதற்கு பிறகு நல்ல மாறுதல் தங்களுடைய வாழ்வில் விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில், அதிலும் குறிப்பாக அர்த்தாஷ்டக சனி விலகக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையில சிரமம் என்று வெளிவர முடியாமல் சிக்கி தவித்த பணிகளில் இருந்து வெளிவருவதற்கான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தில் சிரமத்தை குறைத்து நன்மை நிறைவாக பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டையும் சூரிய கிரகணத்தின் போது சரியான முறையில் நேர்மறையான சிந்தனையுடன் இருந்தால் நல்ல மாறுதல் விருச்சிக ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும்.